ஜப்பானில் நீங்கள் எங்கே தங்கியிருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு இருக்கும். ஜஸ்ட் கிரவுண்டில் நீங்கள் வாக்கிங் பண்ணால் இந்த ஜப்பானில் வந்து குழந்தைங்களை விட நாய்க்குட்டிங்க பூனைக்குட்டிங்க தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஈவினிங் டைமில் எல்லோரும் இந்த நாய்க்குட்டிங்களை கூட்டிகிட்டு வாக்கிங் வருவாங்க. ஹலோ கன்ச்சுவா கன்ச்சுவா. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்துலேயே குழந்தைங்க டான்ஸ் கிளாஸ் இருக்குது. குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்ச் மாதம் வந்தாலே ஜப்பானில் சக்குரா சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். சக்குரா அப்படின்னா இந்த பூவோட பேர் தான் சக்குரா. இது வந்து மார்ச் வரும்போது இந்த பூ வந்து வர ஆரம்பிச்சிடும். ஜப்பானில் இருக்கிற எல்லாருமே இந்த சீசன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சீசன் வரும்போது அவங்க நண்பர்கள், சொந்தங்கள், அவங்க ஒரு ரொம்ப முக்கியமாக நினைக்கிற எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு இந்த சீசனை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சீசனில் தான் அதிக குளிரும் இருக்காது, அதிக வெயிலும் அடிக்காது. இந்த சீசன் ரொம்ப நல்ல கிளைமேட்டு, நல்ல ஒரு சீசன் தான் இந்த சக்குரா சீசன். ஸோ நீங்கள் யாராவது ஜப்பான் வரணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த சக்குரா சீசனில் வாங்க. சூப்பராக இருக்கும், நல்ல குட் ஃபீல் கிடைக்கும்.